Hi friends, welcome to நாளை சந்திப்போம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா வீட்ல இருக்க பொருட்களை வச்சு எப்படி ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் பண்ணலாம் அப்படின்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படினா காலிஃப்ளவர். நான் ஒரு 5 பேருக்கு சாப்பிடுற மாதிரி காலிஃப்ளவர் எடுத்துர்க்கேன். டொமேட்டோ கெச்சப், தேவையான ஃப்ரை பண்றதுக்கு தேவையான ஆயில், டார்க் சோயா சாஸ், chilli sauce. நான் green chilli எடுத்துர்க்கேன். ரெட் chilli இருந்தா ரெட் chilli எடுத்துக்கோங்க. அதுதான் கலர் கொடுக்கும், நல்லா இருக்கும். ஜிஞ்சர் garlic paste, corn flour, maida, onion, பூண்டு வந்து குட்டி குட்டியா சாப் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தது அப்படின்னா அது கூட கொத்தமல்லி பதிலாக அதை எடுத்துக்கோங்க. நான் அதை ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கோதுமை மாவு பதத்துக்கு, நம்ம கோதுமை தோசை ஊற்றுவோம்ல அந்த பதத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க மாவு. ஸோ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டுருங்க. ரெடி பண்ணிக்கலாம், கலர் எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட்டாக இருந்தால் காலிஃப்ளவர் இன்னொன்று ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக கிரன்ச்சியாக. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் போடுங்க. அப்படியே கிறிஸ்பியாக வரும். உடனே லைட்டாக கலரி விடுங்க. கலரிட்டு ஒன்று லைட்டாக அப்படியே உடச்சி விடுங்க. பார்த்து செய்யுங்க, மேலே எண்ணெய் படாமல் பொறுமையாக கலரி விடுங்க. ஒன்று ஒன்றா எடுத்து விடுங்க, ஏன்னா காலிஃப்ளவர் ஒன்றோட ஒன்றா ஒட்டி இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட் நம்ம எடுத்து வச்சு இந்த மாதிரி கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுந்து வரணும். இப்போ கோபி ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ மஞ்சூரியன் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சுப்போம். அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிப்போம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஃப்ரை பண்ண ஆயிலே வந்து இப்போ நான் எடுத்துருக்கேன். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கை போட்டுடலாம். கார்லிக் கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிடலாம்.
கார்லிக்கை நம்ம எடுத்து வச்சுக்கணும். எதுக்கு அப்படின்னா ஃபைனலாக நம்ம கோபி மஞ்சூரியன் மேலே வந்து போட்டுட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் கார்லிக்கை நான் தனியாக எடுத்துக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ இந்த கார்லிக் ஒரு கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் கேப்சிகம் ஆப்ஷனல் தான். இது கூட ஃப்ளேவருக்காக இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். கொஞ்சமாக தான் ஆட் பண்ணும், ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ஃப்ளேவருக்காக போட்டுருக்கேன். இது கூட டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். கெச்சப் போடும்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக வேண்டாம். டொமேட்டோ கெச்சப் கடையில் டார்க் சோயா சாஸ்ன்னு கேட்டு வாங்கிக்கோங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சில்லி சாஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி சில்லி சாஸ் வந்து ரெட் சில்லி சாஸ் வாங்கிக்கோங்க. என்கிட்ட கிரீன் சில்லி இருக்கு, ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப குக்காக தேவையில்லை. இது ஒரு 2 மினிட்ஸ் கூட தேவையில்லை. ஒரு 1 மினிட்ல நல்லா குக் ஆகிடும். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கார்ன்ஃப்ளவரை நம்ம தண்ணியாக கரைச்சி எடுத்துருக்கேன், அதை அப்படியே ஊற்றிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் கெட்டி கொடுக்கும். கிரேவி நல்லா கெட்டியாக வரும். அவ்வளோதாங்க. இதோட நம்ம காலிஃப்ளவரை போட்டு இறக்க வேண்டியதுதான். வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சுடாம கிரேவியை மட்டும் முன்னாடியே பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் அது கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும் போது ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்ககிட்ட வெங்காயத்தாள் இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் வந்து கொத்தமல்லியை நான் வீட்டில் இருக்க பொருளையே ஆட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான். கொத்தமல்லி போடும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுடைய டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எந்த அளவுக்கு டேஸ்டாக இருந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. குழந்தைங்களுக்கும் அதை செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் புலாவ்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கோபி மஞ்சள் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி போட்டு இப்படி நீங்கள் கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ண அந்த கார்லிக்கை அப்படியே மேலே போல் அப்படியே தேடிக்கலாம். எடுத்து ஒரு பைட் சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.